இன்னும் எவ்வளோ போய் சொல்ல போற, எவ்வளோ மறைக்க போற? நான் பழகின பூவா நீ? உன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும் கொஞ்சம் கூட தோணல. எல்லாம் என்ன முறையா இருப்பாங்க நினைச்சல, ஜம்புத்திய செருப்பால் அடிக்கணும். டேய் இப்படிலாம் பேசாதடா. நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாரா என்ன புரிஞ்சுப்பா? ஐயோ பூ, இதுல புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சூஸ் பண்ண. தோ இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காரு, பெட்டரா இருந்திருப்பாரு, நீ சூஸ் பண்ணிட்ட, அவ்வளவுதான். ஆனா ஜான் கிட்ட எப்படி உன்னால இவ்வளவு கேஷுவலா பேசி பழக முடியுது? கொஞ்சம் கூடமா உறுத்தல? நான் நார்மலா இருக்கேனா? என் மைண்ட்ல என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? ஆமாம் பூ, நீ பண்ணியிருக்க மாட்ட. உங்க சித்தி சொல்லியிருப்பாங்க, நீ தான் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. அதே மாதிரி இதுக்கும் தெரியாம தலையாட்டி இருப்ப. யூஸ்வலா கேர்ள்ஸ் பண்றது தான். ஆனா நீ பண்ணுவோன்னு தான் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற நீ. நான் கிளம்புறேன். ஏம்மா நல்லவளே, அத நான் சொல்லணும். போதும், கிளம்புறேன். டேய் சத்யா, கஞ்சத்தனம் பண்ணாம தோசையில கொஞ்சம் எண்ணெயை காட்டுடா. அம்மா ஆயில் சேர்த்தா ஆயுஸ் குறையும், அதானே? முடியலடா உன்னோட. இதுக்கு பேசாம நீ எங்களை ஹோம்லேயே சேர்த்துடலாம். அங்கேயாவது வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கும். என்னங்க? கிடைக்கும் கிடைக்கும், மா. சாப்பிடு. நானும் யோசிச்சுட்டு இருந்தேம்மா, எனக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு, உங்கள் 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சேன். நீ கரெக்டாக சொல்லிட்ட. சச் ஸ்வீட் மம்மி நீ. பாத்தியாடி, ஏற்கனவே அவன் எப்பன்னு இருக்கான். இதில் நீ வேற அவனை நல்லா ஏற்றி விடுற. பார், அவனா கொண்டு போய் சேர்த்தான்னா அது அசிங்கம். பேசாம வா, நம்மளே போய் சேர்ந்துடலாம். நம்ம எதுக்குங்க போகணும்? இது நம்ம கட்டின வீடு. வேணா அவங்க புருஷ முண்டாட்டி 2 பேரும் போகட்டும். நான் கொத்தனாரு, நீ சித்தாள். அப்படியே கட்டி எழுப்பிட்டோம். கோட்டையை கட்டினோடனே குப்பையில் கிடக்குறான். கட்டின வீடா? கட்டின வீடு. இந்த மனுஷன் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார். வாமா, சாப்பிட வாமா. அதான் மாதம் மாதம் ரெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, போய் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வர. சரிம்மா, உனக்கு இன்னொரு தோசை எடுத்துகிட்டு வரேன். டேய் உட்காரா, ஒரு தோசை மட்டும் வையே, நீ உட்காரு. அப்பா தோசை செஞ்சு தருவாரு, நீ உட்காரு. ஏங்க எந்திரிச்சு போங்க. நீ உட்காருப்பா. உட்கார்றா உட்காரா உட்கார்றா. இந்தா கொடு. எடுத்து வச்சுக்கோ. உங்க அப்பா நல்ல தோசை மகளே, உனக்காக நான் ஸ்பெஷலாக சுட்ட ஆனியன் தோசை. சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பா, இதுவும் நீங்கள் சுட்ட தோசை தான். டேய், பிச்சு பிச்சு தானே சாப்பிடுவேன், சாப்பிட்றா. மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஏங்க, இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு தோசை போட்டு கொடுத்ததில்ல வெங்காயத்துல. முத என் கையால் என் மருமக சாப்பிட்றா. அவளுக்கு ஸ்பெஷலாக சுட்டு கொடுத்துருக்கேன். உனக்கு வேணும் நான் சொல்லு, அதே மாதிரி ஒரு ஆனியன் தோசை சுட்டு தரேன். போதும் போதும்.
பூங்குழலி ஆ? இன்னைக்கு அப்பா கேட்டார் உங்களுக்குள்ளே எல்லாம் ஓகே தானே. ஸோ நமக்குள்ளே நடந்ததை அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எங்களுக்குள்ளே எல்லாம் ஓகே தான்ப்பா. இந்த வீக்கெண்ட் கூட நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை, எனக்கு புரியல. இந்த வீக்கெண்ட் என் கூட ரெஸ்டாரண்ட் வர முடியுமா? உங்க அம்மா அப்பாக்காகவும் உங்களுக்காகவும்லாம் என்னால் வர முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன புது ட்ரிக்கா? நான் வந்துடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ஏங்க, ஒரு சின்ன ஹெல்ப். அப்பா தான் கதவு தட்டுறாரு. நமக்குள்ள இதெல்லாம் ஓகே. அப்பா அம்மாக்காகனாச்சும் தாலியை போட்டுக்குங்க ப்ளீஸ். வா சத்யா, எல்லாம் ஓகே. ஓகே வா. நீ வாமா, வா. சரிங்கப்பா. மங்க, ஏங்க எவ்வளோ நேரம்தான் தூங்குற மாதிரி நடிக்கிறது? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. அடி பாவி, தூங்குறன்னு நினைச்சா முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? சரி வா, கேக் கட் பண்ணலாம் வா. ஏங்க, என் பிள்ளை புடவை வாங்கி கொடுத்துருக்கு. ம். நீங்க எதுவும் வாங்கி கொடுக்கல? இந்த கேக்கு, பலூனு, ரிப்பன்லாம் யாரு வப்பனை வாங்கி கொடுத்தான்? எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க. அப்புறம் அவ்வளோதான். அவர் மட்டும் இல்லைனா ஆ, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச அந்த முரளியோடய வாழ்ந்திருப்பேன் சந்தோஷமா. போ, நாளைக்கு காலையிலே போ. நான் வேணா ஆட்டோ பிடிச்சி அனுப்புறேன், போறியா? நான் இல்லாம என்ன பண்ணுவீங்க? போனா போகுதுன்னு பாவம் பார்த்து இங்க இருக்கேன். உனக்கு தெரியாது இல்லம்மா. எனக்கு பிடிக்காம தான் எங்க வீட்டில் இவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முரளியை என்னால் மறக்க முடியல. இந்த மனுஷனோட எப்படி வாழ போறோன்னு தினம் தினம் அழுதேன். இந்த மீசக்காரனை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு தோணுச்சு. ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. முரளியோட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பனான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு இதுவே போதும்னு தோணுது. எனக்கு இதுவே போதும். மா, இப்போ எதுக்குமா அதெல்லாம்? இல்லடா, என்னோட லவ் ஸ்டோரி அவளுக்கும் தெரியணும்ல, அதான். இந்த வருஷம் என் மருமகளோட பர்த்டே கொண்டாடுறேன். அடுத்த வருஷம் என் பேரப்பிள்ளையோட கொண்டாடணும். சரியா? சரிடா,
நான் எதுவும் சொல்லலை, விடு. ஏம்மா, ஆ சொல்லுங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கல்யாணம் ஆன புதுசில் எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். போக போக சரியாயிடும். இல்லை, நாங்கள் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நாங்கள் மாற்றிக்கிறோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைன்னு சொல்லலை, உண்மையிலே என் பிள்ளை தங்கமான பிள்ளை. ம் ஏதாவது பிரச்சனையா இருந்தா பேசி தீர்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் இந்த வாரம் எங்கேயோ ஹோட்டல் போறீங்களாமே சொன்னா, அப்படியா? ஆமாம் போகிறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னீங்கல்ல, போகலாம். உங்களுக்காக இல்லை, உங்கள் அம்மா அப்பாக்காக. தேங்க்ஸ். அங்க ம் அங்க என்னங்க? இல்லை, gift கேட்டல்ல, ம், இந்தா. நல்லா இருக்கா? ம். ஏங்க, சும்மா கேட்டா எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்றீங்க? இல்லை, முரளி அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது. ஏன்பா, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டா அதை மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பீங்களா? தூங்குப்பா. ம்